சேலம் ஆச்சாங்குட்டப்பட்டியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் நேற்று மதிய உணவு சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்க கேட்போம். தமிழ்செல்வன், வணக்கம். மாணவிகளுக்கு என்னானதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள்? கல்லூரி தரப்பில் ஏதேனும் சொல்லப்பட்டு இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலம் மீராணம் அருகே உள்ள ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கும் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் நேற்று மதிய உணவு சாதம் மற்றும் பச்சை பயிறு குழம்பு உட்கொண்டுள்ளனர். பின்னர் நேற்றிரவு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கு முன்பாக சிகிச்சைக்காக கல்லூரி மாணவிகளை அதே கல்லூரி வாகனத்தில் குளுக்கோஸ் கட்டியவாறு மாணவிகளை முதலுதவி சிகிச்சை அளித்தபடியே சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் காவல்துறையினர், வீராணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 60க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு எவ்வாறு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது, உணவு முறையாக தயாரிக்கப்பட்டதா உள்ளிட்டவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது மருத்துவர்களுடன் சேர்ந்து தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நர்சிங் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியே இருக்கு. அதில் உணவு சமைக்கும் ஊழியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் எவ்வாறு உணவு சமைத்தீர்கள், அதே போன்று முறையான சுகாதாரமான முறையில் உணவு சமைக்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் வருகை தந்து மாணவிகளிடம் உடல் நலம் விசாரித்தார். இதைத் தொடர்ந்து முறையான சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களுக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனை முழுவதுமே தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் 60க்கும் மேற்பட்ட மாணவிகள் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த உணவை உட்கொண்ட மற்ற மாணவிகளும் அழைத்து வரப்பட்டு உடல் பரிசோதனை செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் சேர்ந்து தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மருத்துவமனை முழுவதும் தற்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகாரிகள் போடப்பட்டிருக்கு. மாணவிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்பது குறித்து கண்காணிக்க தனி அலுவலரை நியமித்து தற்பொழுது தொடர்ந்து மாணவிகள் அனைவரும் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார்கள். இது குறித்து பெற்றோர்கள் கூறுகையில் முறையான முறையில் அங்கு அந்த கல்லூரியில் உணவு சமைப்பதை மேற்கொள்வதில்லை என்றும், அதே போன்று சரியான உணவு வழங்கவில்லை என்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பெற்றோர்கள் முன் வச்சிருக்காங்க. முழுமையான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.